உங்களுக்கு 1 வருஷம் நான் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க ஒரு அப்பாவா ப்ரமோஷன் வாங்கியே தீரணும். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் நடக்காத காரியம் பார்த்து. அவ உங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தரை பழி வாங்கறதுக்காக சுத்துறாளா இல்ல உங்க வீட்டுல இருக்கிற நாகமணி அடையறதுக்கு சுத்துறாளான்னு எனக்கு தெரியல விஷ்ணு. இது பாருங்கம்மா, பொம்பளை பிள்ளையா இருந்தா லட்சணமா ராஜேஸ்வரின்னு பேர் வைங்க. வேண்டாம் வேண்டாம், இது ஏதோ வில்லி பேர் மாதிரியே இருக்கு. ஆனா உன் முகத்துல இருக்கிற பயத்தை பார்க்கும்போது எனக்கு வேற ஏதோ தோணுது விஷ்ணு. நிச்சயமா இங்கே ஏதோ ரகசியம் இருக்கு. அது என்னங்கறத கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிக்கணும். ஆமா, நான் மாயாவிதான். அதுக்கு என்ன இப்போ? அப்படித்தானே தேவராஜ் அவர்களே? ஆமாமா. இல்ல, அது நானும் ராஜியும். நான் யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அத உங்க மனைவி கிட்ட தெளிவா சொல்லுங்க. தெரியும் தெரியும் தெரியும். ஞாபகம் இருக்கட்டும், நான் இங்க இல்லங்கிறத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க முயற்சி பண்ணீங்க, விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. கிளம்புறேன். தெரியும்ல, நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன். ஏங்க மூளை இருக்கா உங்களுக்கு? அவதான் லூசு மாதிரி எதையோ உளறிட்டு போயிட்டு இருக்கா. நீங்க என்னடானா அதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஐயோ சும்மா இரு ராஜி. இப்போ நம்ம நிம்மதியா மூச்சு விட்டுட்டு நடமாடிட்டு இருக்கோம். நாளைக்கு அதுவே கஷ்டமாகிட போகுது. இதெல்லாம் உனக்கு புரியாது. வா, உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன், வா. அன்னதாத்தா சுக்கி பவா. அத்தை, நீங்க என்ன இங்க இந்த நேரத்துல? இதோ பாருங்க அர்ஜுன், இதே கேள்வியை தான் நானும் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அத்தை. பசி தாங்க முடியல, யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? என்ன அர்ஜுன் இது? என்கிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல, நீங்க இங்க வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அமிர்தா கூட நீங்க சரியா பேசுற மாதிரி கூட எனக்கு தெரியலையே. அப்பவே சாப்பிடுவாங்கன்னு நான் கூப்பிட்டேன், ஆனா இல்ல விரதம்னு சொல்லி சமாளிச்சிட்டீங்க. இப்போ என்னடான்னா யாருக்கும் தெரியாம வந்து சாப்பிடுறீங்க. ஏன் உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்குது? ஏதாவது சண்டையா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் அமிர்தா கூட சண்டை போடுறதா நம்புற மாதிரி இருக்கா? உங்க நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது, அதனால தான் கேக்குறேன். அத்தை, ஆசைப்பட்டு உங்க பொண்ணு பின்னாடி சுத்தி அவங்க கையை பிடிச்சவனா? ஏன் தேவதை கூட நான் சண்டை போடுவேனா? என் கனவுல கூட அவங்க மனசை புண்படுத்த நான் நினைக்கவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது சண்டை போடுவோமா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புதுசு இல்லையா? அதுவும் இல்லாம அமிர்தாவுக்கு இன்னும் வெக்கமும் தயக்கமும் போவே இல்லை. அதனால்தான் உங்களுக்கு அப்படிலாம் தோணுது. இருக்கலாம் அர்ஜுன், அமிர்தா ரொம்ப அபூர்வமான பொண்ணு. அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்குதான், மத்தபடி நல்ல பொண்ணு. அவளை நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு நம்பி நாங்க அவளை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். எங்களோட நம்பிக்கைய நீங்க காப்பாத்துவீங்கல்ல? அவளை பூ மாதிரி நீங்க பாத்துக்கணும். நிச்சயமா அத்தை. உங்களுக்கு அவ பூவா இருந்தா எனக்கு அவ தேவலோகத்து பூ. அந்த பூவுக்கு எந்த வகையிலையும் எந்த பிரச்சனையும் வராம பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்போ சரி அர்ஜுன், நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அது மட்டும் இல்ல அத்தை, நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில போட்டு தாலாட்டு பாட போறது நானும் அமிர்தாவும் தான்.
நீங்க சொல்ற மாதிரியே நடக்கட்டும். ரொம்ப நேரமாச்சு, நீங்க போய் படுத்துக்கோங்க. அமிர்தா காத்துக்கிட்டு இருப்பா உங்களுக்காக. சரி அத்தை. அத்தை ஒரு நிமிஷம். இன்னைக்கு நீங்க வச்ச சாம்பார் பிரமாதமா இருந்துச்சு. தேங்க்யூ. மணி 12 போது. இத்தனை நாள் எப்படியோ சின்னம்மா கொடுத்த சக்தியை வச்சு ஒரு நாளைக்கு 2 தடவை நாக உருவத்துக்கு மாறுற சம்பிரதாயத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த சக்தி எனக்கு இல்ல. நான் ஒரு நாளைக்கு 2 தடவை நாக உருவத்துக்கு மாறியே ஆகணும். இல்லைன்னா என் உயிருக்கே ஆபத்து. என்ன பண்றது? யாருக்கும் தெரியாம நான் நாக உருவத்துக்கு மாறியே ஆகணும். அதிகமா நேரமும் இல்ல. அமிர்தாக்கு என்ன ஆச்சு? அவங்க இந்த நேரத்தில் எங்க போறாங்க? அமிர்தா, எங்க அமிர்தா? என்னங்க அமிர்தா? அமிர்தா, இவங்க எங்க போனாங்க? அர்ஜுன், பாம்பு. வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இது எப்பவே அடிச்சு கொண்டுறேன். மாமா, அர்ஜுன், என்னங்க? பாம்பெல்லாம் அப்படி அடிக்க கூடாது. என்ன அர்ஜுன் சொல்றீங்க? என்னங்க என்னாச்சு? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுமா? ஐயோ, எங்க மறுபடியும் பாம்பு வந்துருச்சா?
ஆமா சரோஜா, இது அன்னைக்கு வந்துச்சு அதே பாம்பு மாதிரியே இருக்கு. அன்னைக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறமா அதை வீட்டுக்குள்ள விட்டோம், அது முதல் தப்பு. இப்ப பார்த்ததுக்கு அப்புறமா அதை அடிக்காம விட்டோம் பாரு, அது ரெண்டாவது தப்பு. பார்த்த கையோட அதை அடிச்சு கொண்டு இருந்திருக்கணும். அந்த பாம்பு நான் தான்ப்பா. எங்க எந்த ஜென்மத்து கோபத்தை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டை சுத்தி வருதோ தெரியல. மாப்பிள்ளைய கொத்திருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் தான் அம்மா, அம்ருதா. உங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைப்பேன்? ஈஸ்வரா, என்னோட இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பாம்பை நாம கடவுளா பூஜிக்கிறோம். கடவுளா இருந்தாலும் கடவுள் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். இப்படி வீட்டுக்குள்ள சுத்தி வந்தா வேடிக்கை பார்க்க முடியுமா? யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கு எதுவும் ஆயிருக்காது மாமா. எனக்கும் பாம்புங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்து ஏதோ சம்மந்தம் இருக்கு. நான் இப்ப பாம்பை ஒன்னும் முதல் வாட்டியா பார்க்கல. விடுங்க. இது என்னது? அமிர்தா எதுக்காக அங்க இருக்காங்க? சரிங்க அர்ஜுன், காலையில நிறைய பூஜை புனஸ்காரம் எல்லாம் இருக்கு. ரொம்ப லேட்டா படுத்தா காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது. நீங்க போய் படுத்துக்கோங்க. ஜன்னல் கதவெல்லாம் ஒழுங்கா சாத்திக்கோங்கன்னு. சரி அத்தை. அர்ஜுன், அமிர்தா எங்க? மாமா அவங்க ரூம்ல தூங்குறாங்க. சரி, நாங்களும் போய் தூங்குறோம், நீங்களும் தூங்குங்க. சரி வா சரோஜா. அது அமிர்தா தானே? இந்த நேரத்துல வெளியில போய் என்ன பண்றாங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. என்னன்னு நேர்ல போய் பாத்துடலாம். எவ்வளவு பெரிய கஷ்டம் இது. எல்லார்கிட்ட இருந்தும் உண்மையை மறைச்சு வைக்கிறது உண்மையிலேயே பெரிய சவாலா இருக்கு. இத்தனை நாள் என்னை காப்பாத்துறதுக்காக சீஷா என் கூடவே இருந்தா. ஆனா அந்த பாவிங்க அவளையும் கொண்டுட்டாங்க. இனிமே நானே தனியா தான் போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருந்தா கூட வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் நான் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேன். இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இப்படி யாருக்கும் தெரியாம நாக உருவத்துக்கு மாறுது. யாருக்கும் தெரியாம இந்த ரகசியத்தை காப்பாத்துறது நாளுக்கு நாள் பெரிய கஷ்டமாயிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? எங்க மிஸ் மாயமா, இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. அது எங்க எந்த நேரத்துல உங்களுக்கு மிஸ் மாயமான்னு நான் பேரை வச்சனோ, நீங்க அடிக்கடி மிஸ் ஆயிட்டே இருக்கீங்க. அது சரி, இந்த நேரத்துல எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க? அது ஒன்னும் இல்ல. ரொம்ப நேரமா தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் நடந்தா தூக்கம் வரும்னு வெளியே வந்தேன். ஏங்க இந்த நேரத்துல பேய் தாங்க இந்த மாதிரி நடந்திருக்கும். அப்படின்னா என்ன பேய்னு சொல்றீங்களா? அட என்னங்க இது? பொம்பளைங்க ஏங்க இப்படி எல்லா விஷயத்தையும் இரண கசிப்பு மாதிரி தப்பு தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க? அது சரி, உள்ள என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சுங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா கூட எனக்கு சங்கு தாங்க. ஆனா அதுக்குள்ள தெய்வம் மாதிரி என் மாமா வந்து என்ன காப்பாத்திட்டாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்து தப்பிப்பியோ? நானும் பார்க்க தானே போறேன். ஏங்க
நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க சிலை மாதிரி நிக்கிறீங்க. பாம்பு ஜன்னல் வழியா இந்த பக்கமா தான் வந்துச்சு. நீங்க இங்கே இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஏங்க அமிர்தா? என்ன? இல்ல, மெயின் டோர் லாக்கே தான் இருந்துச்சு. நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? இது என்னோட வீடு. வெளியே வரதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கா? எங்க இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில நேரத்துல இவங்க ரொம்ப விசித்திரமா பேசுறாங்க. இவங்க வீட்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க? விஷ்ணு, அந்த நாகமணியை இத்தனை நாளா நீயே வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு வாழ்ந்தல. உன்னுடைய ஆட்டம் முடிவடைய போகுது விஷ்ணு. ஏன் தெரியுமா? நாகமணியை உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு உன் ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு இந்த பைரவன் புறப்பட்டுட்டான். ஜெய் மகாகாளி. விஷ்ணு, இன்னும் 2 நாள் தான். இந்த 2 நாள்ல இந்த பைரவனுக்கு அந்த நாகமணி சொந்தமாயிடும். இன்னும் அந்த நாகராணி ஒவ்வொரு தடவையும் அந்த நாகராணி என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்காக அவ எனக்கு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுறான்னு தெரியல. ஆனா அந்த நாகமணியை தான் அவ தேடிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். நாகமணி நாகராணி கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட கைவசப்படுத்திக்கணும். இல்ல, எந்த காரணத்தை கொண்டு அந்த நாகமணி நாகராணி கைக்கு போயிடக்கூடாது. அவ நாகமணியை பறிக்கிறதுக்கு எப்படியும் வந்தே தீரணும். அப்படியாவது அவளை நான் நேருக்கு நேர் சந்திச்சே ஆகணும். சந்திச்சே தீரணும். இந்த யாகத்தை நான் செய்யறது அந்த நாகராணிய சம்ஹாரம் பண்றதுக்காகவும் அந்த நாகமணியை ஏன் வசப்படுத்திக்கவும் தான். இந்த யுத்தத்துல வெற்றி இந்த பைரவ பாபாவுக்குத்தான். ஜெய் மகாகாளி.
अस्ति हतमस्तकारिणकसमकासियो